எக்ஸாம்ஸ் வந்தாச்சு. எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான தருணம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 5 ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு சாண்ட் பண்ணிங்கன்னா. ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை உங்களோட சேர்ந்து பரீட்சை எழுதுகிறவர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி தெரியாதவர்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன? நம்ம எல்லாருக்குமே நிறைய இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நல்ல பரீட்சை எழுதணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். ஸோ நான் நல்லா பரீட்சை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும், இந்த மார்க்கை வச்சு எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையணும், இந்த மார்க்கை வச்சு நான் நல்ல வேற ஒரு டிகிரி பண்ணணும், வேற ஒரு கோர்ஸ் பண்ணணும், எங்கே போனாலும் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். ஸோ மார்க் அப்படின்னோடனே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். பட் இதெல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் பொழுது என்ன நமக்கு ரொம்ப அவசியம், வாட் இஸ் ரிக்வயர்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற அந்த க்ரக்ஸ் ஆஃப் இன்டென்ஷனை நம்ம தொலைச்சிருவோம். இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம தொலைச்சிட்டு நிறைய விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகும், போன தடவை என்னால் மார்க் எடுக்க முடியல, இந்த தடவை நல்ல மார்க் எடுப்பேனா, அவங்கள விட நல்ல மார்க் எடுப்பேனா. ஸோ இப்படி நம்ம மைண்ட் க்ளூலெஸ்ஸாக ஒரு கிளட்டர் மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸாம் அப்படின்னோடனே ஒரு 10-15 விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ளே செலுத்தும். இன்ஃபேக்ட் இதை விட நிறைய எண்ணங்கள் வரும். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த 15 விஷயங்கள் தான். ஸோ டக்குன்னு போய் அது வேற எங்கேயோ போய் வேற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரூட் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் இப்போ என்ன வேணும், எனக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வேணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் கிடையாது. நான் எழுதக்கூடிய பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கு ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி ஒரு சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடும், ஆஃப் பண்ணால் ஃபேன் ஆஃப் ஆகிடும், இவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை டப் டப் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகளில் இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம வாய் வழியாக சாண்ட் பண்ணுறதாகவோ இல்லை எழுதுறதாகவோ இல்லை பாடல்களாக பாடுறதன் வழியாகவோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஸோ வாய் வழியாக இல்லை எழுத்து வழியாக இல்லை பாடல்கள் வழியாக மட்டும் இதை செய்யாமல் விஷுவலைஸும் பண்ணுறோம். நான் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மார்க்கை வச்சு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான காலேஜ்லேயோ இல்லை அடுத்த ஸ்கூலுக்கோ போகிறேன், என்னை பார்த்து எல்லாரும் ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க, என் அம்மா அப்பாவுக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். பாசிட்டிவான என்ன, எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக ஒரு ரிசல்ட் எப்படி அமையணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, என்னோட பசங்க இப்போ பரீட்சை எழுத போகிறாங்க, அவங்களுக்கு இதை சாண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இந்த நேரத்தில் இதை போய் எனக்கு புதுசாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடியுமான்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ண முடியும், ஈஸியராக சூடோ சாண்டிங் பண்ணலாம். அது என்ன சூடோ சாண்டிங், அம்மாவோ அப்பாவோ இல்லை அந்த குழந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இதை சாண்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சாண்ட் பண்ணலாம், இல்லை எழுதலாம், இல்லை பாடலாம், உங்கள் இஷ்டம். அப்போ அந்த குழந்தைக்கு அது எஃபெக்டிவாக இருக்குமா? 200%. ஏன்னா உங்கள் விஷுவலைசேஷனில் அந்த குழந்தை தான் இருக்க போகுது இல்லையா? விஷுவலைசேஷன் நம்ம அந்த குழந்தைய நினச்சி நம்ம அந்த குழந்தைக்கு இப்படிலாம் இருக்கணும், அந்த குழந்தை அப்போ எப்படி இமோஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்களா, அழுகுறாங்களா, சந்தோஷத்தில் குதிக்கிறாங்களா, இதெல்லாம் அந்த குழந்தையோட முகம் தான் நமக்கு தெரியும். விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சூடோ சாண்டிங் பண்ணலாம். சில பேரோட குழந்தைகள் ஹாஸ்டலில் இருந்து படிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருந்து படிப்பாங்க, இல்லை ஒரு சில குழந்தைகள் வீட்லேயே உட்காந்து படிப்பாங்க. ஸோ அவங்க தூங்குகிற நேரத்தில், அவங்க தூங்குறதுக்கும் இல்லை தூங்கிட்டாங்க அந்த நேரத்தில் உங்கள் கைகளை அவர்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் இதை சாண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தடவை சாண்ட் பண்ணலாம்? 41 தடவை பண்ணலாம், இல்லை 27 தடவை கூட பண்ணலாம். ஸோ கணக்கு 27 இல்லை 41 டைம்ஸ், 108 தடவை 108 டைம்ஸ் சொல்ல முடிஞ்சால் அது வேறு லெவல். பட் இல்லைன்னா இந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்போ சொல்கிறது ஐடியலாக இருக்கும்?
பிரம்ம முகூர்த்த நேரத்தில். ஏன்னா அப்போ தான் நம்ம மைண்டுமே கிளியராக இருக்கும். அந்த பசங்க தூங்கி எழுந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படி முடியல, இதுதான் பெஸ்ட்டு, பிரம்ம முகூர்த்த நேரம் பெஸ்ட், இல்லைன்னா அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் இதை பண்ணுங்கள், ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாமா, எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். அப்படி எழுதுறது நான் எழுத போகிறேன் அப்படின்னா ப்ளூ கலர் பென் பயன்படுத்துங்க. இட்ஸ் நியூட்ரல் கலர். பட் கலரெல்லாம் தாண்டி உங்களுடைய இன்டென்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம், மற்ற எல்லா விஷயத்தையும் தாண்டி. சரி, இப்போது நான் உங்களுக்கு அந்த 5 ஸ்விட்ச் வேர்டை சொல்ல போகிறேன். இது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் ஸ்க்ரீன்லேயும் தெரியும். ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோவை இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் எழுத போகிற எல்லா குழந்தைகளுக்கும் மனசார ஒரே செகண்ட் நல்லா பண்ணிவிடுவாங்க இந்த பரீட்சையை அப்படின்னு நினச்சிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் இல்லை ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவர்களுக்கும் இனிமே இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆல் தி பெஸ்ட் பார்த்தா கூட நமக்கு யாரோ நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? வாங்க இப்போ அந்த 5 முக்கியமான ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்த்துடலாம். இப்போது ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை சாண்ட் பண்ணுறதுனால மட்டுமே நான் நல்ல மார்க் எடுத்துருவேனா, என் குழந்தை நல்ல மார்க் எடுத்துருமானா? கிடையாது. கண்டிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஒரு பூஸ்ட் மாதிரி, வெறும் பால் குடிக்கிறத தாண்டி நல்ல ஒரு பூஸ்ட்டோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட்டோ போட்டு குடிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், சக்ஸஸையும் கொடுக்கும். ஸோ பரீட்சை எழுத போகிற எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நம்ம 6 Sense யூடியூப் சேனல் வழியாக ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்கள் கூடயே இருக்குது. சரி, முதல் ஸ்விட்ச் வேர்ட். இப்போ பரீட்சை நெருங்கிருச்சு, பசங்க இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஃபோக்கஸையும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்கவும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் பயன்படும். அது ஸ்லோ, கேர், ரீச், ஃபர்ஸ்ட், ரேங்க், டிவைன். திருப்பியும் சொல்கிறேன், ஸ்லோ, கேர், ரீச், ஃபர்ஸ்ட், ரேங்க், டிவைன். ரெண்டாவதாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ஸ்விட்ச் வேர்ட் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்னஸ், மைண்டை ஒரு குவாய்ட்டாக வைக்கிறதுக்கும் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பரீட்சை எழுதுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சூஸ், காம், வைப்ரண்ட், கிறிஸ்டல், ஹார்ஸ், பி. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சூஸ், காம், வைப்ரண்ட், கிறிஸ்டல், ஹார்ஸ், பி. மூணாவது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்கள் பசங்கக்கிட்டேயே நீங்கள் சொல்லலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவங்களே பரீட்சை ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தலாம். அவங்கள நல்லா மோட்டிவேட்டடாக வைக்கிறதுக்கு, ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்கும், அவங்க நினச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை அவங்க பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸி. பிரிங் சக்ஸஸ், பிரிங் சக்ஸஸ். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். என்னடா 2 வார்த்தைன்னு யோசிக்காதீங்க, இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். சரி, அடுத்து 4வது. இப்போ பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே நடக்கிறது தான், நம்மளே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். பரீட்சை எழுதிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு பயம் வந்துடும், கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள். அந்த மாதிரி வரும்போது நீங்களே அவங்க அங்கே பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டில் உட்காந்தோ இல்லை எங்கே உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அங்கே கூட உட்காந்து ட்ரம்ப், ஜீனியஸ், குவாலிஃபைடு, விக்ட்ரி, சாம் இதை சாண்ட் பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன். ட்ரம்ப், ஜீனியஸ், குவாலிஃபைடு, விக்ட்ரி, சாம். இதை நீங்கள் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த குழந்தைய நினச்சி, உங்கள் குழந்தைய நினச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா,
இதெல்லாம் முதல்லையே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அவர்களுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரக்கூடிய 5 ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லையும் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க குழந்தை எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் முதல்லையே சாண்ட் பண்ணி அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படின்னு ஒரு ட்ரையல் டெஸ்ட்டை முதல்லையே பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டும் சும்மா சாதாரணமாக வந்தது கிடையாது. நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ கிளியராக அவர்களுக்கு முதல்லையே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள். இப்போ 5ஆவதா ரொம்ப முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட். சில பசங்க பயம் வந்துடும். பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வந்துடும். இதுக்கு முன்னாடி சொன்னது பரீட்சை ஹாலில் பயப்படுற குழந்தைங்களுக்கு. இப்போது முதல்லையே ஒரு பயம் வந்துடும். நிறைய நெகட்டிவ் தாட்ஸை அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் முடியுமான்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, அங்கே போனால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ நாளைக்கு பரீட்சை எழுத போகிறாங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்தே இப்போ நான் சொல்ல போகிற ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஓவர் திங்கிங்லேருந்தும் நெகட்டிவ் தாட்ஸ் கண்டினியூஸாக வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்தும் அந்த குழந்தைங்கள ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் இது. அவங்க கைகளை பிடிச்சிக்கோங்க, இல்லை தூங்கும்போது அவர்கள் பக்கத்தில் ஒரு பாடி கான்டாக்ட் இருக்கணும். இருந்து இதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. ஷேக், கேன்சல், ஓவர், ஷட், ஆஃப். ரிப்பீட் பண்ணுறேன். ஷேக், கேன்சல், ஓவர், ஷட், ஆஃப். வெரி பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் இதை நிறைய குழந்தைங்களுக்கு நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு பயம் வரும் தெரியுமா? அந்த மாதிரியான பயங்களுக்கும் ஒரு நெகட்டிவாக எனக்கு தெரியல, என்னால் முடியுமான்னு தெரியல, திடீர்னு கடைசி நிமிஷத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தை ஒரு மாதிரி நம்ம அந்த குழந்தையோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அது ஏன் அவ்வளோ டஃப் அப்படின்னு ப்ராபப்ளி புரியும். இப்போல்லாம் இவ்வளோ நம்ம படிக்கப்போ காம்படிஷன் இல்லை, பட் இப்போ நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, ஏன்னா நம்மளையே பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததுக்கும் இப்போ வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எப்படியோ படிச்சிருப்போம், எவ்வளவோ நடந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். பட் ஆஸ் பேரண்ட்ஸ் குழந்தைங்க பரீட்சை எழுத போகும்போது நீ நல்லா பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் மேலே எந்த ப்ரெஷரும் இல்லை, நீ நல்லா பண்ணு, இதை மட்டும் சொல்லி அனுப்பினாலே பசங்க சூப்பராக பண்ணிவிடுவாங்க. அவங்கள ரிலாக்ஸ்டாக வைக்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. மற்றதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறதோட நிறுத்திடாமல் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பரீட்சை எழுத போகிறாங்க, ஏற்கனவே ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பித்தாச்சு, அடுத்த வாரத்துலேருந்து பரீட்சை. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஒரு மெடிடேஷன், ஒரு ஹீலிங் செஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் 100 people அதை ஜாயின் பண்ணலாம். வாங்க ஜாயின் பண்ணுங்கள். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மிக விரைவில் அதோட லிங்க், இது ஒரு ஃப்ரீயாக தான் நான் பண்ண போகிறேன். தேர் இஸ் நோ மணி இன்வால்வ். ஸோ வாங்க அந்த ஃப்ரீ லிங்க்கை ஆக்சஸ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைனா என்னோட கிராட்டிடியூட் குரூப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்டேருந்து அந்த லிங்க்கை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். எல்லா குழந்தைகளுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. த யூனிவர்ஸ் சப்போர்ட்டிங் யூ அண்ட் பேக்கிங் யூ. டேக் கேர்.